மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய 11ஆம் வகுப்பில் அழகு எண் 5ல் சப்சிடரி புக்ஸ் துணை ஏடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். துணை ஏடுகள் அப்படின்றது இதுவும் ஒரு குறிப்பேடு வகைகளில் ஒன்று. இது ஒரு முதன்மையான பதிவேடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். குறிப்பேட்டில் எப்படி நம்ம வியாபார நடவடிக்கைகளை பதிந்தோமோ அதே போன்று குறிப்பாக கொள்முதல் ஏட்டில் எவ்வாறு வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னால் குறிப்பேடை பற்றிய சில விஷயங்கள் நமக்கு ரீகால் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வியாபார நடவடிக்கைகளை பற்றியும் நாம் ரீகால் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கான ஒரு 3 கேள்விகளோடு நம்முடைய கிளாஸஸுக்கு போகலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு குறிப்பேடை பற்றிய சில விஷயங்களும் நடவடிக்கைகளை பற்றிய சில விஷயங்களையும் தெரிந்து கொண்டால் இது ஈஸியாக இருக்கும். கேள்விகள் பாருங்கள். இவற்றில் எது வியாபார நடவடிக்கை அல்ல? சரக்கு வாங்கியது, சரக்கு விற்றது, வேலைக்கு ஆட்கள் அமர்த்தியது, சம்பளம் கொடுத்தது. ஸோ இந்த நடவடிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எது பணம் சாராத நடவடிக்கை அதுதான் நம்ம பதியணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் அமர்த்தியது தான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதனால் நம்ம இதுதான் வியாபார நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். கேள்வி எண் 2க்கு வாங்க. நடவடிக்கைகளின் 2 தன்மைகள் என்னென்ன? ஒன்று ரொக்கத்தன்மை, இன்னொன்று ரொக்கம் இல்லாத தன்மை, கடன் தன்மை. ஸோ ஒன்று ரொக்க நடவடிக்கை அல்லது கடன் நடவடிக்கை. இதுதான் வியாபாரத்தினுடைய 2 தன்மைகள். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். துணை ஏடுகளில் ஏதேனும் 2 தருக. நேற்றைய பாடத்தில் துணை ஏடுகள்னால் என்ன, அவற்றினுடைய வகைகள் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் 2 ஏடுகள் கேட்டிருக்கேன். ஒன்று கொள்முதல் ஏடு, இன்னொன்று விற்பனை ஏடு. பரவாயில்ல. இந்த கேள்விகள் நமக்கு எவ்வளவு உபயோகரமாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அந்த 3 கேள்விகளையுமே கொடுத்துருக்கேன். இவற்றில் எது வியாபார நடவடிக்கை அல்ல, வேலைக்கு ஆட்கள் அமர்த்தியது, நடவடிக்கைகளினுடைய 2 தன்மைகள், ஒன்று ரொக்கம், இன்னொன்று கடன், துணை ஏடுகளின் ஏதேனும் 2 வகைகள் தருக, ஒன்று கொள்முதல் ஏடு, இன்னொன்று விற்பனை ஏடு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். துணை ஏடுகள் என்பது குறிப்பேடுகளின் பல்வேறு பிரிவுகள் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். விற்பனை ஏடு, விற்பனை திருப்ப ஏடு, கொள்முதல் ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, ரொக்க ஏடு மற்றும் உரிய குறிப்பேடு. ஸோ இந்த ஏடுகள்லாம் பல்வேறு வகையாக இருப்பதற்கு காரணம் வணிக நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதே பாருங்கள், நமக்கு சொல்கிறோம் கேஷ் புக், பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக் அண்டு ஜேர்னல் ப்ராப்பர். இதில் துணை ஏடுகள் அப்படின்னாலே நமக்கு ஒவ்வொரு துணை ஏட்டிலும் அது சார்ந்த நடவடிக்கைகளை நம்ம பதிவு செய்யணும். உதாரணமாக விற்பனை ஏட்டில் கடன் விற்பனையை மட்டும் பதிவு செய்யணும். ரொக்க ஏட்டில் பார்த்திங்கன்னா ரொக்க நடவடிக்கைகளை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும். துணை ஏடுகளில் குறிப்பேட்டை போல இதுவும் ஒரு முதன்மையான பதிவேடுன்னு சொல்லலாம். இட்ஸ் எ புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி அண்ட் பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வணிக நடவடிக்கையில் இங்கே எடுத்து எழுதணும். வணிக நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் குறிப்பேடுகளையே பல்வேறு விதமாக பிரித்து அதை இந்த சப்சிடரி புக் அல்லது துணை ஏடுகள்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் நடவடிக்கை 2 வகைகள், ஒன்று ரொக்கம் சார்ந்தது, இன்னொன்று கடன் சார்ந்தது அப்படின்னு நம்ம 2ஆக பிடிக்கலாம். அந்த கேஷ் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா உடனே நம்ம அதை ரொக்க நடவடிக்கைன்னு சொல்லலாம். அப்புறமா தர்றதா சொன்னால் அதுக்கு பேர் கடன் நடவடிக்கை. இது ஏற்கனவே நம்ம குறிப்பேடு போடும்போது பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த ரொக்க நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணுறோம், கேஷ் புக் அல்லது ரொக்க ஏட்டில் போய் எழுதுகிறோங்க. ரொக்கம் அல்லாத நடவடிக்கைகள்லாம் மீதம் இருக்கக்கூடிய அந்த 7 ஏடுகளில் பிரித்து எழுத வேண்டும். அனைத்து கடன் நடவடிக்கைகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொக்க நடவடிக்கைகளை ரொக்க ஏட்டில் மட்டும் எழுதணும். கடன் நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா பிற துணை ஏடுகளில், அது சார்ந்த துணை ஏடுகளில் எழுதணும். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கொள்முதல் அப்படின்னு சொன்னோம்னா கடன் கொள்முதலை மட்டும் எழுதணும். இப்போ பாருங்கள், நமக்கு கொள்முதல் ஏட்டில் இன்றைக்கி நாம் எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு குறிப்பேடுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு முதன்மையான பதிவேடுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பதிவேடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுவும் குறிப்பேடு மற்றும் பேரேடு போன்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொள்முதல் ஏட்டில் எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா
கொள்முதல் ஏட்டில் சரக்கு கொள்முதல் வாங்கியிருக்கணும், கடனாக வாங்கியிருக்கணும், ஒன்லி கிரெடிட் பர்ச்சேசஸாக இருக்கணும். அதுபோக அதோடு தொடர்புடைய சில நடவடிக்கைகளையும் நாம் செஞ்சு என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கொள்முதல் ஏடு அப்படின்னாலே கண்டிப்பாக கடன் கொள்முதல், அதாவது சரக்கு கொள்முதல் பண்ணியிருக்கணும். கடனுக்கு சொத்து வாங்கியதாக இருந்தாலோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யவே கூடாது. பாருங்கள், கடன் கொள்முதல் சார்ந்த நடவடிக்கைகளை மட்டுமே கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும். அப்போ கடன் சார்ந்தது அப்படின்னா என்னென்ன இருக்கும், தள்ளுபடி இருக்கலாம், அந்த லாரி வாடகை இருக்கலாம், கட்டுமான செலவு இருக்கலாம். இது எல்லாமே அந்த அடக்க விலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பொருள் வாங்கிய விலை ப்ளஸ் கட்டுமான செலவு, அதை அனுப்பிய அந்த லாரி செலவு எல்லாத்தையும் சேர்த்து நாம் எழுதணும். இந்த கொள்முதல் ஏடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மாதிரி படிவம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாள் விவரம் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இடாப்பு எண், அதாவது ரசீது, நம்ம வாங்கினதுக்கான அத்தாட்சி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேரேட்டு பக்க எண், ஏற்கனவே குறிப்பிட்டு எழுதுவோம் இல்லையா, இந்த நடவடிக்கையை பேரேட்டின் எந்த பக்கத்தில் எழுதணும் அப்படின்றதற்கான நடவடிக்கை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம், சில விஷயங்களை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். தள்ளுபடி, அப்புறம் கட்டுமான செலவு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நிகரத்தொகையை கடைசி காலத்தில் வந்து நம்ம வந்து போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கூட்டி போட வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு தேதியை ரெக்கார்ட் பண்ணணும். யார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணமோ அவங்களுடைய பேர் கொடுத்துருந்தால் இடாப்பியன் பேரிட்டு பக்கம் எழுதணும். அப்புறம் விளக்கங்கள், கழிக்க வேண்டியது கூட்ட வேண்டியதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நிகரத்தொகையை எழுதி மொத்தத்தை போட்டுட்டு கொள்முதல் கணக்கை பற்று வைக்கணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நமக்கு பற்றுத்தன்மை வரவுத்தன்மை தேவையில்லை. பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2023 மார்ச் அன்று திருப்பதி ட்ரேடர்ஸ் வந்து இடாப்பியன் 121 படி கடனுக்கு கொள்முதல் செய்தது 10,000, தள்ளுபடி 10%. இப்போ பாருங்கள், இது ஒரு கடன் கொள்முதல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு கொள்முதல் ஏட்டில் எழுவதற்கு முன்பாக அது கடன் கொள்முதலா என்பதை கண்டிப்பாக வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு கடன் கொள்முதல் தான். அப்போது இது கொள்முதல் சார்ந்த நடவடிக்கை தான். இதை கண்டிப்பாக வந்து கொள்முதல் ஏட்டில் நம்ம எழுதணும். இதில் யார்கிட்டருந்து நம்ம வந்து பொருள் வாங்குகிறோம், திருப்பதி ட்ரேடர்ஸ். என்றைக்கு, 2021 மார்ச். இப்போ இந்த கொள்முதல் ஏட்டில் நான் தேதி போட்டுட்டேன், திருப்பதி ட்ரேடர்ஸ் போட்டுக்கிட்டேன். அவருக்கு 10% தள்ளுபடி வழங்கணும். ஸோ 10,000ல் 10% என்பது 1000 ரூபாய், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 ரூபாய். அடுத்து பாருங்கள், இதிலே இன்னொரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன். 2023 மார்ச் 3 அன்று அலுவலக உபயோகத்திற்காக அரைகலன் 1 ரூபாய் 20,000 முருகன் ஃபர்னிச்சரிடமிருந்து கடனுக்கு கொள்முதல் செய்தது. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து கடன் நடவடிக்கை தான். ஆனால் இது சொத்து சார்ந்த நடவடிக்கை. இது இந்த குறிப்பேட்டில் வராது. அப்போ ஒரு கொள்முதல் ஏடு பதிவு செய்யணும் அப்படின்னா கடன் கொள்முதல் பதிவு செய்யலாம். ஆனால் சொத்துக்களை கடனுக்கு வாங்கியிருந்தால் அதை கண்டிப்பாக பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம எழுதணும். ஆனால் குறிப்பேடை பொறுத்த மட்டுக்கும் எல்லாத்தையுமே எழுதுவோம். அப்போ கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் பார்க்கணும். அதில் ஒன்று, இது ரொக்க நடவடிக்கையா அல்லது கடன் நடவடிக்கையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரொக்க நடவடிக்கையாக இருந்தால் விட்டுறணும். ஸோ ஒன்லி கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆர் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக். அப்போது 2, சொத்து வாங்கப்பட்டு இருந்தால், கடனுக்காக வாங்கப்பட்டிருந்தாலும் எடுத்து எழுதக்கூடாது. பாருங்கள், நடவடிக்கை ரொக்கமாக கடனா என்பதை கண்டுபிடிக்கணும். சரக்கு கொள்முதல் கடனாக வாங்கியிருந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொத்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போது நமக்கு எப்படி வந்து கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கணக்குகளுக்குள்ளே போக போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். கீழ்காணும் நடவடிக்கைகளை மார்ச் 2023 குமார் என்பவரின் கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்க. மார்ச் 1 நடேசனிடம் இருந்து 5 மூட்டைகள் அரிசி 1800 வீதம் வாங்கியது. 2, மார்ச் 3 ராமிடமிருந்து 10 மூட்டைகள் சோளம் 1000 வீதம் கடனுக்கு வாங்கியது. வியாபார தள்ளுபடி 10%. மார்ச் 9 நிப்பான் ஃபர்னிச்சரிடமிருந்து கடனாக அரைகலம் ரூபாய் 20,000க்கு வாங்கியது. ஸோ இந்த 3 நடவடிக்கையும் இப்படிலாம். நடவடிக்கை 1 பாருங்கள், மார்ச் 1 நடேசனிடமிருந்து 3 மூட்டைகள் அரிசி வாங்குகிறோம். ஒரு மூட்டை 1800 ரூபான்னா 3ஆல் பெருக்கணும். 5 மூட்டைகள், 5 மூட்டைகள்னால் 9,000. இதை எப்படி குமாரினுடைய கொள்முதல் ஏட்டில் எழுதலாம்? படிவம் பாருங்கள், நடேசனிடமிருந்து கொள்முதல் பண்ணுறோம். ஸோ நான் நேரடியாக 9,000 பதிவு செஞ்சுட்டேன். இடாப்பு எண் அப்புறம் வந்து பேரேட்டு பக்க எண் கொடுக்கல. மார்ச் 3 பாருங்கள், ராமிடமிருந்து 10 மூட்டைகள் சோளம் 1000 வீதம் கடனுக்கு வாங்கியது. ஒரு மூட்டை சோளம் 1000னா அப்போ 10 மூட்டைக்கு 10ஆல் பெருக்கணும்னா 10,000. அது மட்டும் இல்லை, இதில் தள்ளுபடி கொடுத்துருக்கு 10%.
10,000ல் 10% என்பது 10,000 பெருக்கல் 10/100 1000. ஸோ 1000 கழிச்சிட்டோம்னா நிகரத்தொகை 9,000. இதை நம்ம காமிக்கணும் அங்கே பாருங்கள். 10,000 ரூபாய் மொத்தம், அதில் தள்ளுபடி 10% போக 9,000 காமிக்கணும். பாருங்கள் மேலே நடேசன் கணக்கு இருக்குது, கீழே பாருங்கள் ராம் தள்ளுபடி 1000 கழித்தது போக மீதம் 9,000 வந்து நிகர காலத்தில் நான் சொல்லியிருக்கேன். மூன்றாவது பாருங்கள், நிப்பான் ஃபர்னிச்சரிடம் இருந்து மார்ச் 9ஆம் தேதி என்று அரைகலன் கடனுக்கு வாங்கியது. ஸோ இது ஒரு சொத்து கடனுக்கு வாங்கியது. இது சரக்கு கொள்முதலில் வராது. இது உரிய குறிப்பேட்டில் தான் பதிவு செய்ய வேண்டும். கொள்முதல் ஏட்டில் கண்டிப்பாக வந்து இது வராது. அப்போ நாம் வந்து இப்போ கூட்டி போட்டுடலாம். 2 நடவடிக்கை தான். நடேசனும் ராமும் மொத்தம் போட்டுட்டோம். மொத்தம் 18,000 போட்டுட்டேன். எந்த கணக்கை பற்று வைக்கணும்? கொள்முதல் கணக்கை போய் நம்ம என்ன செய்யணும்? பற்று வைக்கணும். இப்போது நமக்கு அதற்கான வினாக்கள், துணை ஏடுகள் ஒரு குறிப்பேடா முதன்மை ஏடா? ஆ மற்றும் ஆ இது இரண்டும் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துணை ஏடு என்பது ஒரு குறிப்பேடு as well as முதன்மை ஏடு. இரண்டுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா டிரான்சாக்ஷன் அங்கே தான் எழுதுகிறோம். ரெண்டாவது, ஒரு மளிகை கடையில் கடனுக்கு கணினி வாங்கியது எந்த ஏட்டில் எழுதப்பட வேண்டும்? ஸோ இது கடனுக்கு வாங்கியிருந்தாலும் கூட இது சொத்து வாங்கியது. இது கண்டிப்பாக வந்து எழுத வேண்டிய இடம் கொள்முதல் ஏடு அல்ல, விற்பனை ஏடு அல்ல, ரொக்க ஏடும் அல்ல, உரிய குறிப்பேட்டில் பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது, துணை ஏடுகளின் வகைகள் ஏதேனும் 4 தருக. நம்ம மொத்தம் 8 துணை ஏடுகள் இருக்குது. அதில் நான் கொடுத்துருக்குது கொள்முதல் ஏடு, விற்பனை ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு மற்றும் விற்பனை திருப்ப ஏடு. இந்த 3 கொஸ்டினையும் மறுபடியும் பாருங்கள், உங்களுடைய பார்வைக்காக வச்சுருக்கேன். துணை ஏடுகள், குறிப்பேடு மற்றும் முதன்மை ஏடு. கடனுக்கு சொத்து வாங்கினால் அதை உரிய குறிப்பேட்டில் தான் எழுதணும். அதே போல் துணையேடுகளின் வகைகள் கேட்டால் மொத்தம் 8 வகைகளில் ஏதாவது 4 எழுதணும். ஸோ துணையேடுகளின் அடுத்ததாக வரப்போது விற்பனை ஏடு, சேல்ஸ் புக். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.